போதுமா, ஓவரா சிரிக்காத, கொஞ்சம் விட்டா போதுமே. வேற என்ன பண்றது? அவளுக்கு வர வேண்டிய ரியாக்ஷன்ல உனக்கு வந்துருச்சு. ஏதோ 1000 வாட் ஷாக் அடிச்ச மாதிரி. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யங் பொண்ணோட க்ளோஸா பழகுறனா அதான். ஆனா உன் வெட்டி குரூப்பையும் உன்னையும் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. சார் ஃபேஸ் கட் அப்படி. அப்படின்னா நீ என்ன வெர்ஜினா? சேச்சே. வெர்ஜின் தான், கண்ணி கழியாத பையம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லுமா. இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா உடனே எடுத்து போடுறதுக்கு? யோசிக்க விடு. இந்த தடவை சூப்பர் பிளான் சொல்றேன். ஹலோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். To the bone. Don't rock. Like a inequality. ஒரு ஆள் அடிக்க 6 பேர் எதுக்கு பிரதர்ஸ்? ரெண்டாவது ஆளுக்கு தான் நீ வந்திருக்கியே. ஓ, அப்படியா? அது ஆனா ஏன் பழக்கம் அது இல்லையே. தலைக்கு 3 ரவுண்ட் இருக்குதுமா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு. எத்தனை ரவுண்டு வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உனக்கெல்லாம் எதுக்குடா அத்தனை ரவுண்டு? அப்ப ஸ்ட்ரைட்டா நாக் அவுட் தான். காந்தி ரோட்ல இறங்கிறேன். தேங்க்யூ. போலாமே. ஹாய் கௌதம். இவன் யாரு? ஓ, ஹாய் பிஏ. நான் உங்க ஃபாதருக்கு தாயா பிஏ, உனக்கு இல்ல. அப்ப அவர் கூட கேம்புக்கு போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? எனக்கு இங்க வேலை இருந்தது, அதான் போல. என்னது? நீ என் கூட வா சொல்றேன். ஓ, பர்சனலா? ஓகே. இத பாரு, இந்த பையன் எங்க பிளாட்ஸ் வாட்ச்மேனோட பையன். ஹாய். ஹலோ சார். ஹேண்டிகேப்டு கோட்டாவுல டெலிபோன் பூத் வைக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டு பையன் ஒரு வழியா நொந்து போயிட்டான். இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஐயோ, அவங்கிட்டயும் இவங்கிட்டயும் கையில கால விழுந்து கையெழுத்து வாங்க நேரம் இல்ல. தாடி மட்டும் ஒரு கையெழுத்து போட்டான்னு வச்சுக்க, மேட்டர் முடிஞ்சிடும். ஆனா அவர் தான் ஊர்லயே இல்லையே. அதனால தானே உன்னை பார்க்க வந்தேன். ஓ, நான் அப்போ நான் எங்க அப்பா சைன் போட்டா இந்த பையனுக்கு நல்லது நடக்கும்ன்ற. அது மட்டும் இல்ல, பூஜை ரூம்ல உங்க அப்பா போட்டோவை வச்சு தினமும் பூஜை பண்ணுவான். அப்பன்னா ஓகே, இந்த ஃபைலை கொடு. டக்கு 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 டக்குன்னு. இன்னைக்கு தேதி என்ன? 3 செப்டம்பர். இரு, இதுக்கு அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கியா? என்ன கௌதம் நீ, எனக்கு மட்டும் மனசாட்சி இல்லையா? ஞாபகம் இருந்தா சரி. சரி அங்கிள், பானு எப்ப வருவாங்க? அவ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போயிருக்கா. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சி முத்தம் கொடுத்து ஆசை தீர்ற வரைக்கும் வரமாட்டா. ஆஹா, அதோ வந்துட்டா மை ட்ரீம் கேர்ள். மேடம், ஃபங்க்ஷன் நல்லா நடந்ததா? ரொம்ப நல்லா நடந்ததுங்க. ஓகே. அப்பா பாவம், அந்த குழந்தைக்கு என் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்குங்க. எடுப்பான மூக்கு, பப்ளி மாஸ் கண்ணம், அந்த வாயி எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? ஆஹா, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தவங்க குழந்தைய பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றீங்களே, நீங்க எப்ப பெத்துக்க போறீங்க குழந்தைய? அதுக்கு என்னடா இப்ப அவசரம்? அவசரம் என்னவா? உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. மருமகளையோ எடுத்து கொஞ்சணும்னு. அதாவது பிள்ளைங்களாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா. குழந்தை எப்ப பிறக்குன்னு தெரியாது, ஆனா டெய்லி உண்டியில காசு போடுறாங்கப்பா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப குழந்தைய பெத்துக்க போறீங்க மாமா?
இப்பயாவது சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. கேக்குறேன்ல, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. குழந்தை 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 இனிமே எங்களுக்கு குழந்தைய பிறக்காதுடா. என்னங்க தெரியட்டும், எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறது? எங்களுக்கு குழந்தைய பிறக்காதுடா. அவளுக்கு கர்ப்பப்பை இல்ல. எங்களுக்கு குழந்தை பிறக்காதனால நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவளும், அவ வருத்தப்படக்கூடாதுன்னு நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா மாறிட்டோம். நான் உண்டியில போட்டு வர பணம் வருஷா வருஷம் அனாத ஆசிரமத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். நீ ஒரு தெய்வம்க்கா. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அடுத்தவங்க கிட்ட இருந்தா பொறாமப்படுவோம். அந்த மாதிரி எந்த பொறாமையும் இல்லாதவனே இன்னைக்கும் எத்தனையோ பெண்களுக்கு பிரசவம் பார்த்து பிறந்த அந்த பச்சை குழந்தைய அந்த தாய் கையில கொடுத்து அந்த தாய் கண்ணில் வர ஆனந்த கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறியே, உண்மையிலே நீ கிரேட்கா. எனக்கு எதுக்குற குழந்தைங்க? நீங்க எல்லாம் என்ன அக்கான்னு கூப்பிடுறீங்களே, அந்த வார்த்தை என் காதுல விழுறது அம்மானு தாண்டா. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க இல்லையா? அப்ப நானு என் மருமக. போது நிறுத்துக்கா. நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? எங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? டேய் பத்தியாவன டேய். ஐயோ ஓடுறானே டேய். வாங்க. வா. அவனை விட்டுருங்கடா டேய். இதெல்லாம் தேவையா சார்? வாங்க நீங்க வாங்க வாங்க. Naughty boys. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா மதுமதி என்ன சானியா மிர்சாவே பிக்கப் ஆவா? சாரி, தப்பா சொல்லிட்டேன். ஆஹா, மதுமதி பெரிய அண்ணி ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவ வந்து சுவிட்ச போட்டா எரிய போறது லைட் இல்ல, இந்த கௌதமோட காதல் ஜோதி. அந்த ரேஞ்சில செட் பண்றேன். மதுமதி பாத்ரூம்ல தான் இருக்கா. டக்குனு செட் பண்ணோம். வந்துட்டா போல இருக்கே. ஏ வேலம்மா, என்னம்மாவுக்கு ஜூஸ் கசக்கனியா? கிழிஞ்சோ கசக்கனியா இல்ல புழிஞ்சியான்னு கேளியா? ஏதோ ஒண்ணு குடுத்துட்டா அவங்க குடிச்சு முடிச்சாச்சு. டோர் யார் ஓபன் பண்ணாங்க? கௌதம், டேய், ஏன்டா அப்படி தப்பு தப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? நீ எதுக்காக அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போன? இல்லடா டேய், அந்த ரூம்ல லைட்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஷோ செட் பண்ணலாம்னு. அப்படின்னா நான் வரலன்னா ஏதாவது செஞ்சிருப்பேன்ல? அப்படி இல்ல நீ மது பாத்ரூம்ல இருக்கும்போது நான் வெளியே வந்தோன்னு நினைச்சேன். சிச்சி, நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை பார்த்தானோ. என்ன அண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச்சோட நிறுத்திட்டாலேன்னு சந்தோஷப்படு. வேற யாராவது இருந்தா செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. ஏதோ 4 நாள் அக்கா கூட இருந்துட்டு போலாமேன்னு வந்தா நல்ல மரியாதை கொடுத்தேன். நீங்க வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போ. பாருமா மதுமதி, இது வரைக்கும் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ரொம்ப கர்வப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பையனை பத்து கேவலமான ஒரு தகப்பன் ஆயிட்டேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இந்த அயோக்கிய செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட I'm sorry. I'm sorry கௌதம், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் உனக்கு பேட் ஐடியா கொடுத்துட்டேன். I'm really sorry. கௌதம், கௌதம், control your... என்ன இது? நிஜமா நீ அழலியா? எதுக்கு? என்ன எதுக்குங்கற? அவ்ளோ கலாட்டா நடந்திருக்கு. எல்லாரும் உன்னை திட்டு திட்டுன்னு திட்டிருக்காங்க. திட்டினா அழுதுருவோமா?
தப்பு செஞ்சு திட்டினாலே நாங்க அழ மாட்டோம். இதுல தப்பு செய்யாமலே திட்டுவானா நாங்க அழுதுருவோமா? ஜானம்மா, நீ எதுவும் நினைச்சுக்கலன்னா எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? இந்த தெரு கடைசியில இருக்கிற ராம்மோகன் சார் வீட்டுல கூட நீ டியூஷன் எடுக்கிறல்ல? ஆமா. அவங்க மூத்த பொண்ணு பிந்து கிட்ட இந்த லவ் லெட்டர் கொடுத்துறியா? நீ மாறவே மாட்டியா? ஏய், என்னடா பானுக்கா வீட்ல திங்ஸ் எல்லாம் வேன்ல ஏத்துறாங்க? காசி ராமேஸ்வரன் தீர்த்த யாத்திரைக்கு போறாங்களா என்னவோ? உங்க வீட்டுல தீர்த்த யாத்திரை போகும்போது இப்படித்தான் சாமான் எல்லாம் ஏத்திட்டு போவீங்க? ஆமாண்டா, வீட்டுல வச்சுட்டு போனா திருடு போயிடுமோ எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு. நல்ல குடும்பம். புடி புடி ஜாக்கிரதை. என்னக்கா திங்ஸ் எல்லாம் பேக் பண்றீங்க? வீடு மாத்துறீங்களா? இல்லடா, ஊரே மாத்திரம். ஊர் ஏன்க்கா? உங்க மாமாவுக்கு வேலூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அப்போ முதல்லயே சொல்லிட்டா அப்ப இருந்தே வருத்தப்படுவீங்களேன்னு தான் சொல்லல. ஓ, இப்ப சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லடா? இல்லடா. இல்லம்மா, என்னக்கா நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நான் இப்ப எங்கடா போறேன்? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா டெரஸ்ல ஏறி வானக்கான்னு கத்துனிட்டு வச்சுக்க, எனக்கு கேக்கும்டா. வந்துட்டோம்டா தம்பின்னு கார் எடுத்தா 4 ஹவர்ஸ்ல நாங்க இங்க இருப்போம். ஏண்டா, உன்னை விட்டுட்டு போறதுல எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? வீட்டு மிஸ் யூ. ஓகே ஓகே பானு, டைம் ஆயிடுச்சு. டேய் எடுத்து வைங்கடா.